சார் வணக்கம். இப்போ நம்ம வணக்கம். டிவைன் ஹீலிங் பத்தி பேசிட்டே இருந்தோம். இப்போ நீங்க வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா, கடுமையான பயிற்சிகள் சித்தர்கள் கையாண்டு ரொம்ப கடுமையான தவம் மலையிலேயே உட்காந்துருக்கிறது, காட்டிலேயே இருக்கிற மாதிரி ரொம்ப ஆண்டுகள் இருந்து மூச்சு பயிற்சிகள் பண்ணி, மூச்சை அடைக்குதல் போன்ற பயிற்சிகளும், குண்டலினி எழுப்புதல் என்று ரொம்ப கடினமான ஒரு விஷயங்களா இருக்கு. அவங்க அட்டமா சித்திகள் நோக்கி போற மாதிரியே இருக்கு. ஸோ இதுல உங்களுடைய புரிதல் என்ன? நீங்களும் கடுமையான ஒரு பயிற்சிகள் மூலியமா இந்த டிவைன் ஹீலிங்க பெற்றீர்களா? இல்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க? இறை அப்படின்னாவே மறைவான எளிய எதா இருந்தாலும் எளிமையாக செய்யக்கூடியதுதான் வந்து இரையாற்றல். என்னுடைய புரிதல் என்னென்னா, எனக்கு ஆரம்பத்தில் நான் வந்து மார்ஷல் ஆர்ட்டில் இருந்தேன். கராட்டே மாதிரி கடுமையான பயிற்சியெல்லாம் உடல் பயிற்சியெல்லாம் எடுத்து செய்வேன். ஒரு கட்டத்தில் டாய்ச்சி அது மாதிரி மென்மையான பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ பலம் பலவீனம் ரெண்டுமே நம்ம அதை எப்படி கையாளுறோங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி வந்து நம்ம சீன சித்தர்களான டாவோயிஸ்ட் அவங்களுடைய இதை கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் எனக்கு 2-3 விஷயங்கள் வந்து எனக்கு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை ஒரு கதை படித்தான். அது வந்து என்னென்னா, எப்படி எளிமையான விஷயங்களை வந்து இது பண்ணுறது. அதாவது ஒரு எளிமையான கதை, நான் அந்த கதையை பற்றி ஒரு நடைமுறையை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு தடவை கன்ஃபியூசியஸ் சீடர்களோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் அருவி விழுகுது. அதனுடைய திவாலைகள் அந்த சாரல் வந்து இவங்க அச்சுறுத்துற அளவுக்கு கடுமையாக இருக்குது. அப்போ மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ கடுமையாக இருக்கே அப்படின்னு, இதில் எல்லாம் மனுஷங்க போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு கத்துறாங்க, ஏதோ பேய் பிசாசுன்னு. என்னென்னா, அந்த மலை அருவிக்கு இடையில வந்து ஒருத்தர் நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறார். இதை பார்த்துட்டு பேய்ன்னு கத்துறாங்க. கன்ஃபியூஷன் சொல்கிறாரு, அது பேய் கிடையாது, மனுஷன்தான் அப்படின்னு. அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேட்குறாரு. அவர் சாத்தியமாகுது, காரணம் என்னென்னா அவர் போராடலை, எதிர்த்து போராடலை, ஒத்து போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறார்.